எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் சிக்மா மேல் ஸ்பேஸ் ஃபியூச்சர் ஃபியர பத்தி தான் பார்க்க போறோம். சிக்மா மேல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுறத விட, அவங்க எப்படி வந்து கான்க்யூர் பண்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். யாரெல்லாம் இன்னைக்கு ரொம்ப தைரியமா இருந்துட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கும் பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நிச்சயமா பொதுவா தான் இருந்திருக்கும். அவங்களும் இந்த பயத்த கடந்து தான் வந்திருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றதுக்கு பயமா இருந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து யாரோ ஒரு பெர்சன்ட்ட போய் பேசுறதுக்கே பயமா இருந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சின்னதா ஒரு அட்ரஸ் கேட்கறது கூட பயந்து பயந்து கேட்டுட்டு இருப்பாங்க ரோட்ல போற பெர்சன் கிட்ட. அதனால வந்து இந்த பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து த்ரெஷோல்டு மாரி தான். த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு லெவல் ஆஃப் பயம் இருந்துட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பயமா இருந்திருக்கலாம். இல்ல வந்து ஒரு பெர்சன்ட்ட போய் பேசுறதுக்கு பயமா இருந்திருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஃபியூச்சர் நினைச்சு பயப்படுற பெர்சனா இருந்திருக்கலாம். அது எனக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வேற சில பயம் இருந்திருக்கும். எனக்கு வந்து பேய பார்த்தா பயமா இருந்திருக்கலாம். இல்ல வேற சில விஷயங்கள் பெரியவங்கள பார்த்தா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம அது மாரியான ஒரு பயமா இருந்திருக்கலாம். இல்ல எந்த இடத்துல எந்த மாரி பிஹேவ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போணும், நம்மள மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லப்படுற பயம் இருந்திருக்கலாம். அப்போ ஒருத்தருக்கும் இந்த பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு லெவல்ல இருந்துட்டு இருக்கும். ஒரு ஒரு சில பேர் வந்து இறப்ப பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து டெத்த பார்த்து பயப்படவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. ஆனா, எல்லாருக்குமே காமனா இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஃபியூச்சர். எதிர்காலம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்து எல்லாருமே பயப்படுவோம். நானு, நீங்க, சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கும். என்ன மாரியான ஒரு விஷயத்த கொண்டு வரப்போகுது? ஏன்னா, நம்ம இன்னைக்கு பொதுவாவே சொசைட்டில சந்திச்சுட்டு இருக்க விஷயமா இருக்கலாம். நம்ம நார்மலா நம்ம லைஃப்ல சந்திச்சுட்டு இருக்க விஷயமா இருக்கலாம். இப்போ ஒரு டிசீஸா இருக்கலாம். இல்ல நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரீமா இருக்கலாம். ஜாப் செக்யூரிட்டியா இருக்கலாம். எல்லா விஷயத்துலயுமே இந்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குமே கொஞ்சம் திகிலா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ சிக்மா மேல்ஸ் என்ன மாதிரியான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபியூச்சர் ஃபியரை ஹேண்டில் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிறது மூலியமா, நாமளும் இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் ஃபியரை ஈஸியா கான்க்யூர் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டஃப் ஜோனையே கம்ஃபர்ட் ஜோனா மாத்திருவாங்க. பொதுவாவே நார்மலான பெர்சனோட சிக்மா மேல்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இது இப்படிதான் நடக்கும் ஃபியூச்சர்ல. இந்த மாரி தான் நடக்க போகுது. அதுக்கான இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரெடிக்ஷன் அவங்க கிட்ட கரெக்ட்டா இருந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் குட் அப்சர்வர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு விஷயத்த நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுனால, ஃபியூச்சர்ல இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லப்பட்ட அந்த பயத்த ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. இத எப்படி வந்து இவங்க ட்ரிக்கியா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டஃப் ஜோனயே கம்ஃபோர்ட் ஜோனா மாத்திப்பாங்க. இங்க கம்ஃபோர்ட் ஜோன் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலைய டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். காலையில போறோம், ஆஃபீஸ் ஒர்க்க பண்றோம், வீட்டுக்கு வந்துடுறோம். இந்த மாரி இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்ஃபர்ட்டான ஒரு பெர்சன். ஆனா, அத தாண்டி உங்களோட பேஷனுக்காக நீங்க ஒர்க் பண்றீங்க. வேற ஏதாவது புதுசான ஸ்கில் கத்துக்கிறீங்க. வேற மாரி உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம தாண்டி உங்கள நீங்களே அன்கம்ஃபர்டபுளா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க உங்கள அன்கம்ஃபர்டபுளா மாத்திக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற விஷயம் உங்கள அன்கம்ஃபர்டபுளா மாத்த முடியாது. நீங்க உங்கள வழி ஏற்படுத்திக்க தயாரா இருக்கீங்க. நீங்களே உங்களோட குட் மாஸ்டரா இருக்கீங்க. நீங்களே உங்களுக்கான மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய மேனேஜருக்கும் நீங்க பயப்பட தேவை கிடையாது. இத தான் நான் டஃப் ஜோன் அப்படின்ற மாரி சொல்றேன். இந்த டஃப் ஜோனயே சிக்மா மேட்ஸ் வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோனா மாத்திப்பாங்க. இதனால தான் சீக்கிரமா அவங்களால வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுறதையும் கண்டுபிடிக்க முடியும். தப்பா ஏதாவது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா, அதுக்கேத்த மாரி பிளான் போடவும் முடியும். இந்த பிளான ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். இந்த விஷயத்த ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறதுனால, பயத்த அவங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பயத்தையே கான்க்யூர் பண்ணுவாங்க. இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் ஆகப்போகுது, நான் ரெடி ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையோட இருந்துட்டு இருப்பாங்க. 2வது விஷயம் அவங்க ஃபியூச்சர் ஃபியர வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சோர்ஸ் ஆஃப் ஃபியர். எந்த சோர்ஸ்? சோர்ஸ் தான் இங்க எல்லாமே காரணம். எத வச்சு இந்த ஃபியர் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு? ஃபியூச்சர பத்தின பயம் நம்மளுக்கு ஏன் வந்துட்டு இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர பத்தின பயம் ஒரு பெர்சனுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் எடுக்காம போயிடுவாங்க. நம்ம எதுக்கு இது பண்ணணும்? ஃபியூச்சர்ல இந்த மாரி ஆயிடுச்சுன்னா என்ன நடக்க போகுது? நம்ம எதுக்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? நம்ம எதுக்கு இந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம எதுக்கு இந்த பிசினஸ வந்து புதுசா தொடங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி விட்டுடும் இந்த ஃபியர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஆனா சிக்மா மேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அவங்கள ஸ்டாப் பண்ற ஒரு விஷயமா பார்க்காம, ஒரு சேலஞ்சா பார்க்க ஆரம்பிச்சு, அத வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இத ஃபேஸ் பண்ற இந்த ஆட்டிட்யூட் இவங்ககிட்ட இருக்கிறதுனால, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ கண்டுபிடிப்பாங்க. என்ன காரணம்? எதுக்காக இந்த ஃபியர் வருதுன்னு கண்டுபிடிக்கும்போது, அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிற பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில பயம் கிடையவே கிடையாது. ஃபியூச்சர்ல பயம் கிடையவே கிடையாது. நம்ம பயம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் நமக்குள்ள தான் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. நமக்குள்ள தான் வந்து வெளிய வந்துட்டு இருக்கே தவிர, வெளிய இருந்து உள்ள போகல அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆன்ஸர கண்டுபிடிப்பாங்க. அப்போ உள்ளுக்குள்ள இருக்க அந்த பயத்த எப்படி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆன்ஸர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. நீங்க எத நினைச்சு பயப்படுறீங்களோ, அத உடனே பண்ணிடுங்க. எத நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கோ, அத உடனே பண்ணுங்க. தைரியமா துணிஞ்சு பண்ணுங்க. என்ன ஆயிட போகுது?
அப்படின்ற அந்த தைரியம் அவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால ஆக்ஷன் எடுத்து 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 இன்னரா அவங்கள வந்து ஸ்ட்ராங் ஆக்கிப்பாங்க. எப்போ ஒரு பர்சன் இன்டர்னலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஃபியருமே அவன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த விஷயம் இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த பயத்த வந்து அவங்க ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா ஐடியாலஜி. அது என்னப்பா சிக்மா ஐடியாலஜி அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இப்போ பயம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர பத்தி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் இஸ் அன்சர்டைன். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்காம போலாம். நமக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ, அது கிடைக்காம போலாம். நம்ம லவ் பண்றப்போ நம்மள ரிஜெக்ட்டும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கான ஒரு பயமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சிக்மா மேட்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அவங்களே ஒரு ஃபியர்லெஸ்ஸா திங்க் பண்ணுவாங்க. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திங்கிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாகவே மாறுவோம்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கா மாரி, நீங்க உங்கள நான் ஃபியர்லெஸ் தான், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படாதவன்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே நம்ப வைக்கணும். உங்கள நீங்களே நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கணும். இந்த தாட் சிக்மா மேல்ஸ் கிட்ட எப்பயுமே அதிகமா வந்துட்டு இருக்கும். அவங்கள வந்து பயமில்லாத ஆட்கள், நான் பயமில்லாதவன் தான், நான் தைரியமானவன் தான் சொல்லிட்டு முதல்ல அவங்க அவங்கள நம்புவாங்க. இந்த நம்பிக்கை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸான பெர்சனா கேரி ஓவர் பண்ணும் எல்லா இடத்துக்குமே. எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே கூட சரி, பயம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் அவங்க ஃபேஸ்ல தெரியவே தெரியாது. சில பேர பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காரு, ரொம்ப போல்டா இருக்காரு, பயப்படாத பெர்சன் மாரியே இருக்காருன்னு சொல்லிட்டு தெளிவாவும் தெரிவாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கே நம்பிக்கை ஏற்படும். சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ரூம விட்டு வெளிய போனா ரூம்ல லைட் எரியும். ஒரு சில பேர் ரூமுக்குள்ள வரும்போது லைட் எரிஞ்சுட்டே வரும். அதுக்கான காரணம் அந்த பெர்சனுக்குள்ள இருக்கிற அந்த திங்கிங் தான். அவங்க அவங்களே ஃபியர்லெஸ்ஸா திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தாட் சிக்மா மேல்ஸ்ட்ட இருக்கிறதுனால, நாங்க ஃபியர்லெஸ்ஸா இருக்கோம். நம்மனால வந்து எதையுமே சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, ஃபியூச்சர் ஃபியர அவங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஐடியாலஜிய பேஸ் பண்ணி தான் சிக்மா மேல்ஸ்னால எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ்டா இருக்க முடியுது. அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனா இருக்கலாம், கரண்ட் என்வைரன்மென்ட்டா இருக்கலாம், யார் கூட பேசிட்டு இருக்கிறதா இருக்கலாம், இவங்க எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் அவங்களுக்கு பெனிஃபிட்டா கிடைச்சிட்டு இருக்கும். ப்ராப்பரான அந்த கரண்ட் சினாரியோக்கு வந்து கரெக்ட்டான ஒரு சொல்யூஷன்ஸும் அவங்களால குடுத்துட்டே இருக்க முடியும். இந்த விஷயத்த நார்மல் பீப்பிள் பண்ண தவறிடுவாங்க. அவங்க ஃபோக்கஸ இழந்துருவாங்க. அவங்க ஃபோக்கஸ எப்படி இழப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க பயத்த வெளில காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க எத்தன பேர் வந்து பயத்த வெளிய காமிச்சுட்டே இருக்கும்? எனக்கு மேத்ஸ் சரியா வராது. எனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. எனக்கு வீட்ல இந்த மாதிரியான ஒர்க்லாம் ப்ராப்பரா வராது. என்னுடைய இந்த டெக்னிக்கல் இஷ்யூ என்னால கிளியர் பண்ண முடியாது. ஆஃபீஸ்ல நான் இந்த விஷயத்துக்கு இந்த ஒரு எரருக்கு வந்து நான் இந்த பெர்சன தான் வந்து இது பண்ணி சார்ந்து இருந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வெளிய பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஷேர் பண்ணுவோம் நம்ம பயத்த. ஆட்டோமேட்டிக்கா பயம் இன்கிரீஸ் ஆகி பயம் தான் அதிகமாயிட்டு இருக்கும். இத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ஃபியர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு. உங்க பயத்த வெளியிடாதீங்க. உங்க பயத்த ஓவரா ஷேர் பண்ணாதீங்க. உங்கள நீங்களே வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸான பெர்சனா திங்க் பண்ணிட்டே இருங்க. அந்த திங்கிங்கே உங்கள ஒரு ஃபியர்லெஸ் பெர்சனா மாத்திரும். ஃபியூச்சர பத்தி பயப்பட வைக்காது. இதுதான் சிக்மாவுடைய ஒரு ட்ரிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா வில் பி இன் பிரசன்ட். சிக்மா மேட்ஸ் எப்பவுமே வந்து பிரசன்ட்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த பிரசன்ட்ல இருக்கிற விஷயம் தான் அவங்க வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸான பெர்சனா மாத்தும். அந்த பிரசன்ட்ல இருக்கிற விஷயம் தான் வந்து அவங்கள வந்து பக்காவா யோசிக்க வைக்கும். இது நண்பன் மூவில வர ஒரு டயலாக் மூலியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர நினைச்சுட்டே பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்புட்றா நிம்மதியா வாழ முடியும்? ஒருத்தன் பயந்து பயந்து வாழ்றான், ஒருத்தன் செத்து செத்து வாழ்றான். அப்படின்ற மாரி ஒரு டயலாக் வரும். அதுதான் ஃபியூச்சர பார்த்து நீங்க யோசிச்சுட்டே இருந்து பயந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி நீங்க ப்ராப்பரா இருக்க முடியும்? ஏன்னா, இன்னைக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இந்த நிமிஷம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் ஃபியூச்சரா கிரியேட் ஆகும். இந்த பிரசன்ட்ட நீங்க ரூல் பண்ண முடியுதுன்னா, ஃபியூச்சர உங்களால ஈஸியா ரூல் பண்ண முடியும். அது இங்க நெறைய பேருக்கு தெரியல. அதனால தான் ஃபியூச்சர பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால சிக்மா பீப்பிள் எப்பயுமே பிரசன்ட்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த பிரசன்ட்ல இருக்கிற விஷயமும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக அவங்க நெறைய ஒரு பிராக்டிஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய டிஃபிகல்டீஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதிகமா மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதிகமா புக் ரீடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. 3வது விஷயம் அஃபர்மேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான வேர்ட்ஸ் அவங்க மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு இது நடக்கும், நான் நல்லா இருக்கேன், என்னால ஜெயிக்க முடியும், நான் நல்லவன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். ஏன்னா நம்ம பாடி நம்ம சொல்றத பக்காவா கேட்கும். நீங்க பயப்படுறேன், பயப்படுறேன், பயப்படுறேன்னு சொல்ல சொல்ல உங்க வயிறு ஆட்டோமேட்டிக்கா கலக்க ஆரம்பிக்கும். உங்களால வந்து ப்ராப்பரா டைஜெஷன் பண்ண முடியாது உங்களோட ஃபுட்ட. அதே சமயத்துல நீங்க வந்து தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டே இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க என்ன பேசுறீங்களோ, என்ன உணர்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்க பாடி ரெஸ்பாண்ட் பண்றது உங்களுக்கு தெரியுதா? அந்த விஷயத்த தான் சிக்மா மேல் ப்ராப்பரா யோசிச்சு அஃபர்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு பயப்படாத, பயப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க பாடிய வந்து பெர்ஃபெக்ட்டா வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிவே இல்லாத அசெட்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உன்னதமான அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி தான். அத வந்து ப்ராப்பரா பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸ் நம்ம கரெக்ட்டா வச்சுட்டே இருக்கணும். பாசிட்டிவா வச்சுட்டே இருக்கணும். இதுதான் ஒரு உன்னதமான ஒரு ஸ்டெப் ஃபியூச்சர் ஃபியர வந்து ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா மிஸ் பயத்துக்கே பயம் காட்டுவாங்க.
ஃபியூச்சர்ல என்னதான் பயம் இருந்தாலுமே கூட சரி, அதுவே என்ன பார்த்து பயப்படணும்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். இதுதான் ஆட்டிட்யூட். இந்த ஆட்டிட்யூட் தான் அவங்களோட முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பயத்த வந்து எதிர்த்து போராடுறதுக்கு. இந்த இன்வெஸ்ட்மென்ட் அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டே இருப்பாங்க. சிக்மா கைண்ட் ஆஃப் பீப்பிள் வந்து 99% ஹீரோஸ் தான்ப்பா. அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அந்த 1% அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. எங்க எப்படி நடந்துப்பாங்க, எவ்வளோ ருத்லெஸ்ஸா இருப்பாங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. ரொம்ப இன்டெலெக்சுவலான பெர்சன்ஸா இருக்கிறதுனால உட்கார்ந்த இடத்துல வந்து சைலன்ட்டா இருந்துகிட்டு ஒரு இடத்த பிளாஸ்ட் பண்ணவும் முடியும் அவங்கனால. அந்த அளவு ஷார்ப்பான ஒரு நாலேட்ஜ் இருக்கிற பெர்சன்ஸா இருப்பாங்க. பிரெயின் பவர் இவங்ககிட்ட அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதனால இவங்க வந்து பயத்துக்கு வந்து நிச்சயமா பயம் காட்டியே தருவாங்க. எவ்வளோ பெரிய பயமா இருந்தாலுமே கூட சரி, அத வெளிக்காட்டாம காமா கம்போஸ்டா இருந்துட்டு, உட்கார்ந்து பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க மைண்ட்ல என்ன விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு நீங்க யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஃபியரா இருந்தாலுமே கூட சரி, எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் வரப்போற மாரியான சிச்சுவேஷனா இருந்தாலுமே கூட சரி, அவங்களுடைய அந்த நாலேட்ஜ்னால அத அப்படியே டர்ன் பண்ணி விட்டுடுவாங்க. அதுக்கான டேலண்ட் அவங்ககிட்ட அதிகமா இருந்துட்டே இருக்கும். இந்த ஆட்டிட்யூட் அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து அவங்க பயத்த வந்து வேற லெவல்ல வந்து கான்க்யூரே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒரு பெர்சன் வந்து பெண்ணுடைய நிப்ப வந்து நம்பி இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஸ்வாடோட நிப் தேவை கிடையாது. ஒரு வாளுடைய நிப் தேவை கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தினால வந்து பயத்த வந்து கையாள்றது மட்டும் கிடையாது, பயத்தையே தோற்கடிக்கிற நிலைமைக்கு சிக்மா பீப்பிள் வந்து தன்னைத்தானே வளர்த்துப்பாங்க. அவங்கள விட அவங்க சஃபரிங் இங்க பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கை அவங்களுக்கு என்னைக்குமே அதிகமா இருந்துட்டு இருக்கும். இதனாலேயே வந்து ஃபியூச்சர் ஃபியர் நினைச்சு அவங்க என்னைக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்பட தேவை கிடையாது. அதுல முதல் விஷயம் ஃபியூச்சர் நினைச்சு பயப்பட தேவை கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க டியூட்டிக்கு பயந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரிசல்ட்டுக்கு பயப்பட தேவையில்ல. நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சு பயப்பட தேவையில்ல. நீங்க உங்க தர்மத்துக்கு பயந்தீங்கன்னா, உங்க லைஃப்ப பத்தி பயப்பட தேவை கிடையாது. நீங்க உங்கள பத்தி, உங்களோட செயல்கள பத்தி பயப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தவங்கள பத்தி பயப்படவே தேவை கிடையாது. நீங்க கடவுளுக்கு பயந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு பயப்பட தேவை கிடையாது. ஸோ, அப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லப்படுறதுக்குன்னு ஒரு மரியாதை குடுக்கணும். அதுக்கு மட்டும் நீங்க பயப்படுங்க. அப்படி நீங்க அதுக்கு பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு ப்ராப்பரா பயந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் நினைச்சு மட்டும் இல்ல, தேவையில்லாத விஷயம் நினைச்சு நீங்க பயப்படவே மாட்டீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.